ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Thou shewest loving kindness unto thousands, and recompensest the iniquity of the fathers into the bosom of their children after them. The great, the mighty God, the Lord of hosts is his name. Jeremiah 32:18. నీవు వేవేల మందికి కృప చూపుచు తండ్రుల దోషమును వారి తరువాత వారి పిల్లల ఒడిలో వేయువాడవు. ఇర్మియా గ్రంథం 32:18. 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கின்றவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. எரேமியா 32:18. அன்பின் தேவ பிள்ளைகளே, 1000 தலைமுறைகளுக்கு தேவன் இரக்கம் செய்வார். ஆபிரகாம் சந்நிதியிலே உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் கணக்கு கேட்கின்றவராய் இருக்கிறார். அதனால் எச்சரிக்கையாயிருந்து பின்னடியாராகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வைத்து போகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் செயல்படுத்துகின்றோமா என்று யோசித்து பார்த்து நாம் நடப்போமானால் நிச்சயமாய் பின் வருகின்ற பிள்ளைகளுக்கு நம் ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு கடந்து செல்வோம். ஆபிரகாமை போல நாமும் நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.